வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் உள்ளடங்கிய மிதுன ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பொதுவாக கிரகநிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் பொறுத்தவரையில் மகரம்லேயும் கும்பம் ராசிலையும் ட்ராவல் ஆகிறார் இந்த மாதம் பொறுத்தவரையில். சனி கும்பம் ராசியில் உங்களுக்கு 9வது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் 12வது வீட்டில் இருக்கிறாரு. ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதே மாதிரி கேது பகவான் கன்னி வீட்டில் 4வது வீட்டில் இருக்கிறாரு. புதன் அப்படிங்கிற ராசிநாதன் செயல்திறன் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது மிதுன ராசி பொறுத்தவரையில். இந்த மாதம் மிதுன ராசிக்கு நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட யோசனைகள் எல்லாம் ஒரு அதிகமான ஒரு காலம் யோசனைதெல்லாம் ஒரு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொத்தமாக பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 9வது வீட்டில் இருக்கிறதுனால மெதுவாக ஆனால் நிலையான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக கொடுப்பார், அவ்வளோதான். பட் கண்டிப்பாக கொடுப்பாரு. அது உறுதியானதாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான் 10வது வீட்டில் இருக்கிறதுனால தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெளிப்படையான ஒரு தன்மை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 12வது வீட்டில் இருக்கிறதுனால செலவுகள், அதே சமயத்தில் உங்களுக்கு கோவிலுக்கு இது மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். செலவுகளை கட்டிப்படுத்திக்கோங்க. கோவிலுக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம்னாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. கேது பகவான் பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டில் இருக்கிறதுனால மனசு அமைதி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி தரத்துக்கு அதிகமான நல்லதான ஒரு விஷயம் இருக்கும் மிதுன ராசி பொறுத்தவரையில். அதாவது அதிகமாக யோசிக்கிற மாதிரியான ஒரு தன்மை இந்த மாதம் பொறுத்தவரையில் உங்களுக்கு மிதுன ராசிக்கு இருந்துகிட்டே இருக்கும். தனிமையில் கொஞ்ச நேரம் அப்படியே தனியாக உட்காந்து இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம்லாம் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது பழைய யோசனைகள் எல்லாம் போட்டு யோசித்து அதனால் ஒரு குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. இது மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தியானம் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஜெபம் பண்ணுறது மாதிரியான ஒரு மனசை அமைதிப்படுத்துறதுக்கான வழிவகைகள் இருக்கிறதுல நீங்கள் அதை ஈடுபடுத்திக்கோங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் ராகுபவன் 10வது வீட்டில் இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும். புதுசாக ஏதாவது ஒரு பொறுப்புகள் வரும். அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கி நீங்கள் கவனிக்க செல்கிற அளவுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கினா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். உங்களை இது மூலயமா திடீர்னு சேஞ்சஸ் வருது, அதை நல்லா கவனிக்கிற பொறுப்பில் நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறத எல்லாருக்குமே இது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை கவனிக்கிற நிலைமை கொண்டு விட்டுரும். அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐடியில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில், மீடியாவில், ரிட்டர்ன் சப்ஜெக்டாக இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பொறுத்தவரையில். உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட மட்டும் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கவர்மெண்ட் சம்மந்தமாகவோ ஏதாவது குழப்பமான பேச்சுகள் எல்லாம் வரும். ஆர்கியூமெண்ட் எதுவும் போகாமல் பார்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு. அவர்கிட்ட எந்த ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்மெண்ட் பேசி மாட்டிக்காதீங்க. வேலையில் ட்ரான்ஸ்ஃபரு இல்லைனா வேறு எதனா வேலை ஷிஃப்ட் ஆகலாம், அந்த மாதிரி யோசனையில் இருக்கிற ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கடைசி வாரத்தில் ஒரு நல்ல பாசிபிளான ஒரு சிம்பிள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் எந்த ஒரு கவலையும் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பணம் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 12வது வீட்டில் இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கோங்க. தேவையான செலவுகளை மட்டும் செய்துக்கோங்க. கோவிலுக்கு போகலாம், அது மாதிரி ஒரு செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மெடிசனல் எக்ஸ்பென்ஸில் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். இது பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. வெளிநாட்டு தொடர்பு மூலியமாக கூட உங்களுக்கு நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. அது எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஜாமீன் கையெழுத்து அது மாதிரி எதுவும் போடாதீங்க. பொதுவாக குடும்பம், சொத்து, கேது பகவான் 4வது வீட்டில் இருக்கிறதால வீட்டில் கொஞ்சம் மனசு அமைதி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
சொத்து இல்லைன்னா ஏதாவது கார் பைக் வாங்கணும் அப்படின்றதுலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதனால் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி நீங்கள் அதை செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். தாயாரோட உடல் நலத்தில் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுக்கு குறைஞ்சிடாமையும் பார்த்துக்கோங்க, அதிகமான ஆர்கியூமெண்ட் வராமையும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தவறான புரிதலை உண்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்திடும். வெளிப்படையாக பேசுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது. அது குழப்பம் இல்லாத பார்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும். உடல்நலம் பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்மந்தமான சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதனால் வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் குறையிறதுனால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும். தூக்கம் நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க. அதாவது தோள்பட்டையிலையோ இல்லை மார்புலையோ சின்ன சின்ன வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லிக்விட் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அதிகம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அதாவது புதன்கிழமை உங்களுக்கு புதன் பகவான் வழிபாடு செஞ்சிங்கன்னா, உங்களுக்கு பச்சைப்பயிறு தானம் செஞ்சிங்கன்னா இது கொஞ்சம் நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் உங்களோட உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில். அதே மாதிரி துளசி நீர் சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் துளசியை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் நீங்கள் ஊற வச்சு குடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பொறுத்தவரையில் மாற்றங்கள் எது எது வருதோ அதை நீங்கள் ஏற்றிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. நிதானமாக யோசனை பண்ணி இது நம்ம எந்த அளவுக்கு செய்கிறது நம்மளுக்கு உதவியாக இருக்கும், சரியாக இருக்குமா அப்படிங்கிறது யாரோட ஆலோசனையும் இல்லாமல் நிதானமாக 1-2 வாட்டி ஆலோசனை கேட்டாலும் 1-2 வாட்டி நிதானமாக யோசனை பண்ணி முடிவெடுங்க. மனசை எந்த அளவுக்கு அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்ம வார ராசி பலன் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் கிரகநிலைகள் அடிப்படையாக உள்ளபடி தான் நம்ம மிக இல்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நிதானமாக தேவையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தான் நம்ம இந்த பலன்களை நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அந்த வகையில் இது நீங்கள் பார்க்கும்போது இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.